நான் கல்யாணம் பண்ணதே தப்பு. மனம் திறந்திருக்காங்க வனிதா. வனிதா இப்பதான் ரீசெண்டா மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ்ங்கிற திரைப்படத்துல நடிச்சு முடிச்சிருக்காங்க. இந்த நிலையில அவங்க ரீசெண்டா கொடுத்திருக்க பேட்டியில அவங்களுடைய லைஃப பத்தின விஷயங்களை ஷேர் பண்ணிருக்காங்க. அதுல அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, ஒரு சிங்கிள் மதரா இந்த சொசைட்டில 2 பெண் குழந்தைங்களை வளர்க்கறது ரொம்பவே கஷ்டமான விஷயம். என்னோட லைஃப்ல எனக்கு பக்கபலமா இருக்கிறதே என்னோட 2 குழந்தைங்க மட்டும்தான். நான் எப்பவுமே துவண்டு போகும்பொழுது இந்த 2 குழந்தைங்களை பார்த்துதான் என் மனசை தேத்திப்பேன். ஒரு பொண்ணுக்கு கணவர் தான் வாழ்க்கையிலே ஒரு முக்கியமான பார்ட்டு. ஆனா எனக்கு அந்த விஷயம் சரியா அமையல. என்னுடைய குடும்பமும் என்ன கைவிட்டுட்டாங்க. ஆனா இப்ப வரைக்குமே என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் தான் எனக்கு சப்போர்ட்டிவா இருக்காங்க. அந்த விஷயத்துல நான் கடவுளுக்கு ரொம்பவே நன்றி சொல்லுவேன். எனக்கும் என் 2 குழந்தைங்களுக்கும் நடுவுல எந்த ஒரு ஒளிவு மறைவுமே கிடையாது. நான் எப்பவுமே என் குழந்தைங்களை ரொம்பவே கண்டிச்சு வளர்க்க மாட்டேன். அவங்க என்ன பண்றாங்கன்னு எட்டி நின்று தான் பார்ப்பேன். அப்போ எது சரி எது தவறுன்னு அவங்களே புரிஞ்சுக்கிறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். நான் அவங்க கூட எப்பவுமே ஒரு ஃப்ரெண்டா தான் இருந்திருக்கேன். அம்மா மாதிரி நான் இருந்தது கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. என்னுடைய அம்மா அப்பாவும் இதே மாதிரி என்கிட்ட இருந்திருந்தா நானும் நல்லா இருந்திருப்பேன். ஆனா என் அம்மாவும் அப்பாவும் அப்படி கிடையாது. அவங்க ரொம்பவே ஸ்ட்ரிக்டா இருந்தாங்க. அதனால நான் எப்போ சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டை விட்டு போவோம்னு தான் இருந்தேன். அதனாலேயே தான் நான் சின்ன வயசுலயும் கல்யாணமும் பண்ணிக்கிட்டேன். ஆனா அதுக்கப்புறமா தான் சீக்கிரமா கல்யாணம் பண்ணது எவ்வளோ பெரிய தப்புன்னு உணர்ந்தேன்னு சொல்லியிருக்காங்க. வனிதா ஷேர் பண்ணிருக்க இந்த விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மேலும் இந்த மாதிரியான வீடியோஸ் பாக்குறதுக்கு நம்மளுடைய GLB என்டர்டைன்மெண்ட் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.